எல்லா வியாதிகளுக்குமே மிகவும் முக்கியமானது இரத்த ஓட்டம். இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். பம்பு மாதிரி ஓடிட்டு இருக்கணும். இறுக்கி பிடிச்சிட்டாக்கா ரத்த ஓட்டம் போகாது, அப்புறம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ராஜ உறுப்புகளுக்கும் உங்களுக்கு ரத்தம் போகலைன்னா அது ஃபஸ்ட்டு சிங்க் ஆகும், அப்புறம் செயலிழக்கும், அப்புறம் டிஃப்யூஸ் ஆகும், அப்புறம் சுத்தமாக ஃபெயிலியர் ஆகிடும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த மகரந்தத்தை மட்டும் எடுத்துகிட்டு டிப் பண்ணிங்கன்னா போதும். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இம்யூனிட்டி, பிளட்டோட இம்யூனிட்டியை ஸ்பார்க் பண்ணும், மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். உடம்புல மெட்டபாலிசத்தை நம்ம அழகாக இம்ப்ரூவ் பண்ணாலே போதும், எல்லா ராஜ உறுப்புகளும் புதுப்பிக்கப்பட்டு ரீஅரேஞ்ச் ஆகும். பேன்க்ரியாஸ் வளரல, சுகர் இருக்கா, மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணாலே போதும். நீங்கள் சுகருக்குன்னு தனியாக அதுக்குன்னு பேன்க்ரியாஸ்க்குன்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மெட்டபாலிசத்தை நீங்கள் உடம்புல சூப்பராக வச்சுட்டு இருந்தோம்னாலே போதுமான விஷயம். எல்லா ராஜ உறுப்புகளும் மிளிரத் தொடங்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதி. இன்றைக்கி எல்லா வியாதிகளுக்குமே பார்த்திங்கன்னா உடல் சூடு தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எல்லா வியாதிகளுக்குமே மிகவும் முக்கியமானது இரத்த ஓட்டம், இரத்த அளவு, இரத்த சோகை. இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா தேரவே தேராது உடம்பு. பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சோர்வாயிடுவாங்க. சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அலுப்பு வந்துடும். செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்ய மாட்டாங்க. இதை அப்படியே அடுத்தடுத்த வியாதிகளை கொண்டு போகும். ஃபஸ்ட்டு நரம்பை சுண்ட வைக்கும், சதையை இறுக வைக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே க்ரானிக் லெவலில் டிசீஸில் கொண்டு போய் கடைசியில் விட்டுடும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும், பம்பு மாதிரி ஓடிட்டு இருக்கணும். நீங்கள் இருக்கக்கூடிய இன்றைக்கி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை பார்த்திங்கன்னா மசில் கிராங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா பிடிச்சி இருக்கிறது. ரத்த ஓட்டம் சரியில்லைன்னா காஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் பலபலன்னு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், சிங்க் ஆனால் எப்படி இருக்கும். இறுக்கி பிடிச்சிட்டாக்கா ரத்த ஓட்டம் போகாது, அப்புறம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ராஜ உறுப்புகளுக்கும் உங்களுக்கு ரத்தம் போகலைன்னா அது ஃபஸ்ட்டு சிங்க் ஆகும், அப்புறம் செயலிழக்கும், அப்புறம் டிஃப்யூஸ் ஆகும், அப்புறம் சுத்தமாக ஃபெயிலியர் ஆகிடும். இத்தனை விஷயங்களுக்கு தாண்டி தான் ஃபெயிலியருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஸோ ரத்த ஓட்டம் ரொம்ப 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 முக்கியமானது. இன்றைக்கி உள்ள நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரிசி சாப்பிட்றாங்க. அதாவது நீங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அரிசியாக இருக்குது பார்த்திங்களா, அது வேக வைக்காமல் எடுத்து வாயில் போட்டு மெல்லுவாங்க. அது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டு கொண்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதில் அடிக்டாகவே ஆவாங்க. இது ரத்த சோகையை உருவாக்கும். இது மட்டும் கிடையாது, நான் ஒரு காரணமாக இதை சொல்கிறேன். இன்றைக்கி என்கிட்ட நிறைய பேர் வரவங்கள்ட்ட 80% பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நான் தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்கேன். அரிசி எடுத்து சும்மா ஒரு பொழுதுபோக்காக வாங்கி மெல்ல ஆரம்பித்தேன். அது பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட நிறையா சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்லேட்டு குச்சி, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி விபூதி, எல்லாம் கெமிக்கல் போய் அப்படியே லிவரை போய் கல்லாக்கிடும். அப்படியே கல்லாக்கிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனே இல்லாமல் போயிடும். ஸோ ரத்த ஓட்டம் சுற்றி இருக்காமல் அங்கே பார்த்திங்கன்னா தண்ணி, வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சிங்கில் போயிட்டு பார்த்திங்கன்னா பபிள்ஸாக வரும். ரத்த ஓட்டமே அங்கே லாக் ஆகி இருக்கும். அப்போது வாழ்க்கை லேக் ஆகிடும். எதுக்காக இதை நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ரத்த சோகை, ரத்த ஓட்டம், ரத்தத்தினுடைய மிளிர்ப்புத்தன்மை, அதை அதிகரிப்பு தன்மை. ஸோ இது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒருத்தங்க உடலுக்கு தேவை. அப்போ தான் நீண்ட ஆயிலும் சௌகரியங்களும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒருத்தங்க வாழ்க்கையே சந்தோஷமாக ஓட்ட முடியும். சரி, என்னென்னலாம் பண்ணலாம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரத்த சோகை ஒருத்தங்களுக்கு வந்துருச்சு, இல்லை ரத்த அளவு கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி பூ கசாய பொடி தான். இந்த செம்பருத்தி பூ இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒத்த செம்பருத்தி நிறைய இடத்துல பூத்திருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த மகரந்தத்தை மட்டும் எடுத்துகிட்டு டிப் பண்ணிங்கன்னா போதும். டிப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். அப்படி பார்த்திங்கன்னா அந்த பீட்ரூட் கலரில் அப்படியே மாறிடும். ஒரு 5 பூ டெய்லி காலையில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் டிப் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், மகரந்தத்தை எடுத்துடணும். பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா தேவையில்லை, இல்லைன்னா அப்படியே குடிக்கலாம். இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு குடிச்சு பாருங்கன்னா சூப்பரான ஒரு டீ. இல்லையா எனக்கு பூவாக கிடைக்கல அப்படின்னா காஞ்சி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும். இது பார்த்திங்கனாக்கா ஃப்ரெஷ் பூவாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் அப்படியே டிப் பண்ணிக்கலாம். இல்லை அது கிடைக்கல, காஞ்ச பூவாக தான் கிடைக்கிது நாட்டு மருந்து கடையிலனா அதை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அதில் நாட்டு சக்கரை கொடுத்து பாருங்கள், ரத்தத்தின் அளவு அதிகமாகும். சுண்டக்காய் அடுத்தது செகண்ட் லெவல். சுண்டக்காய் எனக்கு இமீடியட்டாக நான் மேலே ஏற்றியே ஆகணும். டாக்டர்கிட்ட போனாக்கா அந்த சுவரொட்டி சாப்பிட சொல்கிறாங்க. சுவரொட்டி கிடைக்கிறது இல்லை. சுவரொட்டி கிடைச்சா ஓகே. எல்லா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆட்டோடைய சுவரொட்டி சாப்பிட சொல்லுவாங்க, ரத்தம் ஊறணுன்ட்டு. எல்லாருக்கிட்டையுமே கிடைக்குதா, அங்கே போய் நின்று பாருங்கள், தெரியும் அதோட மகத்துவம். அவ்வளோ க்யூ நின்றுட்டுருக்கும். ஸோ அது நின்று வாங்கிறதுக்குள்ளார அது வாங்கும்போது கிடைச்சா எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. அது உண்மையிலே ரத்தத்தை உற்பத்தி செய்யும். ஆனால் ஹெர்பலில் எடுத்துகிட்டு போனீங்கன்னு கேட்டிங்கனாக்கா இந்தமாரி செம்பருத்தி இலையாக இருக்கலாம், இல்லைன்னா காஞ்சது கிடச்சிச்சின்னா எடுத்துக்கலாம். இரண்டாவது சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் ஒரு கையளவு எடுத்து நல்லா அப்படி பிணையணும். புளி காய்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு அந்த வாட்டர் அப்படியே குடிச்சிடணும். நல்லா மென்று சாப்பிட முடிஞ்சால் மென்று போடுங்க, இல்லைன்னா ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணி அப்படியே நீங்கள் தண்ணியை மட்டும் குடித்தா போதும். ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் டக்குன்னு ஏறும். ஏன்னா சுண்டைக்காய்க்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ஸோ ரத்தத்தை மிளற வைக்கும். அதோடைய சுண்டைக்காயும் சாத வைக்கும். இல்லை, நம்ம உடம்பை சுண்டை வச்சிட்ருக்கு பார்த்திங்களா, அந்த தீய சக்திகளை எல்லாத்தையும் தூக்கி விட்டுடும். சுண்டைக்காய் பச்சையாக, சில பேர் சுண்டைக்காய் சமைச்சு கூட சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் பச்சையாக கரைசணும். அப்படியே நல்லா அப்படி கையில் அப்படி பரசுனீங்கன்னா அப்படியே ஜூஸ் மாதிரி ஆயிரும்.
ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. உங்களால் முடிஞ்சால் அப்படியே கூட குடிங்க. கொஞ்சம் கசக்க தான் செய்யும், ஆனால் இமீடியட்டாக இந்த இரத்தத்தின் அளவை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ செம்பருத்திப்பூ, சுண்டக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரத்தத்தின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இந்த இரத்த சோகையாகவே இருக்குது, நம்ம வந்து இது எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, ஒரு பிரிஸ்காவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா 3 இல்லை 4 கொத்தவரங்காவை பச்சையாக மென்று சாப்பிடுங்க காலையில். இதுதான் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இம்யூனிட்டி, பிளட்டோட இம்யூனிட்டியை ஸ்பார்க் பண்ணும், மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். உடம்புல மெட்டபாலிசத்தை நம்ம அழகாக இம்ப்ரூவ் பண்ணாலே போதும், எல்லா ராஜ உறுப்புகளும் புதுப்பிக்கப்பட்டு ரீஅரேஞ்ச் ஆகும். இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேன்க்ரியாஸ் வளரல, சுகர் இருக்கா, மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணாலே போதும். நீங்கள் சுகருக்குன்னு தனியாக அதுக்குன்னு பேன்க்ரியாஸ்க்குன்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மெட்டபாலிசத்தை நீங்கள் வந்து உடம்புல சூப்பராக வச்சுட்டு இருந்தோம்னாலே போதுமான விஷயம். எல்லா ராஜ உறுப்புகளும் மிளிர தொடங்கும். அப்போ பாருங்க, கொத்தவரங்காய் எவ்வளோ பெரிய வேல்யூவான விஷயம். இந்த 3ஐயுமே நம்ம கையாண்டா போதும், ரத்தம் தானாக ஏறும், தன்னால் மிளிர வைக்கும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஆக்டிவாக இருப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம். ஸோ செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காவை பச்சையாக கரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், உடனே இமீடியட்டாக உங்களோட ஹீமோகுளோபின் ஏறுறதை நீங்கள் உணரலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சுண்டக்காவை இதுமாதிரி நல்லா கரைச்சி சாப்பிட்டு ஒரு 10 நாள் சாப்பிட்ட பிறகு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக ஏறி இருக்கும். அப்போ அப்படியே கண்டினியூ பண்ணால் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளட் லெவல் வந்துடும். அதேமாதிரி கொத்தவரங்காய், ஒரு 4 கொத்தவரங்காய் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு அதில் 4 கொத்தவரங்காய் போட்டு மிக்சியில் அடித்து ஃபில்டர் பண்ணி குடித்தாலும் சரி, இல்லை பச்சையாக மென்று சாப்பிட்டாலும் சரி, கொஞ்சம் நிறையா அழகாக பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்லெஸ், எல்லாமே தண்ணி காய் தானே. சரி, கொத்தவரங்காய் கேஸ் ஆச்சு, நான் எப்படி சாப்பிடாது, சமைச்சா மட்டும்தான் கொத்தவரங்காய் கேஸ், பச்சையாக சாப்பிட்டா கேஸ் கிடையாது. ஸோ அதனால் இந்த 3ஐ மட்டுமே நம்ம கையாண்டாலே போதும், ரத்தம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரெயினுக்கு ஆக்சிஜன் லெவல் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்கி பளபளப்பாக்கி உடலை ஆரோக்கியமாக்கக்கூடிய சக்தி இந்த 3 பொருட்கள். மகத்துவம் என்னவென்றால் முதன்மையானது செம்பருத்தி வந்து ரத்தம் டைரெக்டாக. இதுக்கிடையில் வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சைடு. நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உடம்பில் எப்பேற்பட்ட மெட்டாபாலிசம் குறைவாக இருந்தாலும் அது சூப்பராக கொண்டு வந்துடும். அதேமாரி இம்யூனிட்டி லெவல் அழகாக கொடுக்கக்கூடியது தான். இந்த நிறையா இருக்குது, ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா சொல்லலாம். இந்த 3ஐயுமே நம்ம அழகாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். நம்ம இருக்கக்கூடிய அவசர காலத்தில் இதெல்லாம் ஈஸியாக பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய விஷயம். அதனால் அதை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் தேவையில்லாமல் போயிட்டு நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் எடுத்து பார்த்துட்டு ஒரு 48 நாள் கண்டினியூ பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுங்க. உங்கள் டோட்டல் பாடியுமே ரீஃப்ரெஷ் ஆகிருக்கிறது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது, எல்லாமே நார்மலுக்கு வந்துருக்கும். சுகர், பிபி, என்னென்னலாம் ஒரு மேஜர் இஷ்யூஸ் இருக்கோ அத்தனையுமே இன்க்ளூடிங் கிட்னி கூட ரீஃப்ரெஷ் ஆகும். இந்த காய்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரத்தத்தை உற்பத்தி செய்ய ரத்தம் தான் முக்கியம். ரத்தத்தை நம்ம சுண்டை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம். அதான் சுண்டக்காய் அதை வந்து சூப்பராக்கி கொடுக்கும். ஸோ அதனால் இதில் செஞ்சாலே போதுமான விஷயந்தான், மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்வியலில் மருத்துவ ரீதியாக சொல்கிறேன், இதெல்லாம் கண்டு அனுபவப்பட்ட ஒரு மருத்துவ முறை. செய்து நலம் பெறுங்க, நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.